நீங்க ஒரு டேட்டா ப்ரொஃபஷனலா, அதாவது ஒரு டேட்டா என்ஜினியராவோ, டேட்டா அனலிஸ்டாவோ, டேட்டா சயின்டிஸ்டாவோ, ஈவன் மெஷின் லேர்னிங் என்ஜினியராவோ, இல்ல இமேஜ் ப்ராசஸிங் இன்ஜினியர் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா NumPy யூஸ் பண்ணுவீங்க. எதுக்காக அப்படின்னா, ஹியூஜ் டேட்டாவை வந்து நம்ம ஈஸியா ப்ராசஸ் பண்றதுக்கு NumPy தேவைப்படும். அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நம்ம நிறைய கால்குலேஷன், கம்ப்யூட்டேஷன்ஸ்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்க்கு என்னென்ன பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்லாம் தேவையோ, அதை தான் இந்த சாப்டர்ல வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் மேத் அண்ட் ப்ராட்காஸ்டிங் ஆப்ரேஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த சாப்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் தான். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட NumPy கோர்ஸ்ல ஆல்ரெடி வந்து ஒரு ஃபோல்டர் இதுக்காக கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஃபைலும் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பேசிக் ஆப்ரேஷன்லாம் ஒர்க் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நம்ம லைப்ரரி இம்போர்ட் பண்ணிட்டு ஒரு 2 NumPy அரே வந்து இங்க மேனுவலாவே கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுல வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, அந்த பேசிக் மேத் ஆப்ரேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், இந்த மல்டிபிளிகேஷன் இந்த மாதிரி வந்து இருக்கிற எல்லா ஆப்ரேஷனும் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த அடிஷன் கீழே ஒரு கோட் செல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா, இங்க ஏபி இந்த 2 அரே இருக்கு இல்லைங்களா, இது 2த்தையுமே வந்து எப்படி வந்து ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து யூசுவலா பைத்தான்ல வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம், ஒரு பிளஸ் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆயிடும் இல்லையா, அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதாவது ஜஸ்ட் ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 அரேல ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் வந்து கரெக்டா ஆட் ஆயிருக்கும். அதாவது இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 இருக்கு இல்லைங்களா, அதே போல செகண்ட் அரேல ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் 43. அப்ப 43 பிளஸ் 10 அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 53. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது அந்த ரெஸ்பெக்டிவ் எலமெண்ட்ஸா இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து ஒன்னா ஆட் ஆகிட்டு வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து பேசிக் அடிஷன். இதே வேலையை நம்ம NumPyல பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா, NumPyக்கு NP கொடுத்துருங்க, இதுல டாட் கொடுத்துட்டு ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இது உள்ள வந்து A, B அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் அவுட்புட் தான். இது வந்து பைத்தன் ஆப்ரேஷன், ஜஸ்ட் பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா NumPyல ஆட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதே போல நம்ம என்ன பண்ணலாம்னா சப்ட்ராக்ட் போயிடலாம். ஸோ எப்படி வந்து பைத்தான்ல அடிஷன் கொடுத்தோமோ அதே போல சப்ட்ராக்ஷன் என்ன பண்ணிக்கலாம்னா A மைனஸ் சிம்பிள் போட்டு Bன்னு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 2 அரேவையும் சப்ட்ராக்ட் பண்ணி காட்டும். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் பிளஸ் போலியே தான் வந்து, அதாவது இந்த 2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிருக்கு. அதாவது 10 மைனஸ் 43, ஏன்னா நம்ம A மைனஸ் B கொடுத்ததால. அப்ப 10 மைனஸ் 43 கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 33 வந்திருக்கு. ரெண்டாவது காலம்ல இருக்கிற எலமெண்ட் பாத்தீங்கன்னா 23 மைனஸ் 2, ஸோ இங்க வந்து 21 வந்திருக்கு. ஸோ சப்ட்ராக்ட் ஆப்ரேஷன் வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இதே போல வந்து நம்ம NumPy ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா NP டாட் சப்ட்ராக்ட்னு கொடுத்துருங்க. இதுல A, B. ஸோ எந்த அரே ஃபர்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அதுல இருந்து ரெண்டாவது அரே வந்து நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இதை ரன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிட்டோவா வந்து சேம் ஆப்ரேஷனே தான் வந்திருக்கு. இப்போ இதே போல வந்து மல்டிபிளிகேஷன் ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து போட்டு ஓகே கோடிங் செல் வச்சுக்கிறேன். ஸோ மல்டிபிளிகேஷனுக்கு பைத்தான்ல நம்ம வந்து ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே போல A ஸ்டார் B அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஈச் அண்ட் எவரி ரெஸ்பெக்டிவ் எலமெண்ட் வந்து நமக்கு வந்து மல்டிபிளிகேஷன் ஆயிருக்கும். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க 10 into 43 430 அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து செகண்ட் காலம், தேர்ட் காலம் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு எலமெண்டா ரெஸ்பெக்டிவ் எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம NumPy ஃபங்க்ஷனா யூஸ் பண்ணா NP டாட் மல்டிப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதுல A, B அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. சேம் ரிசல்ட் வந்து நமக்கு வந்திருக்கும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன்ல ஒரு 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவிஷன் சொல்லுவாங்க, இல்ல ட்ரூ டிவிஷன் சொல்லுவாங்க, இல்ல டெசிமல் டிவிஷன் சொல்லுவாங்க. நார்மல் டிவிஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது நீங்க டிவைட் பண்ணும்போது உங்களோட வேல்யூ வந்து டெசிமல் வேல்யூவா வரும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம டெசிமல் டிவிஷன் அப்படின்னா ட்ரூ டிவிஷன் சொல்லிக்கலாம். ஸோ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு செல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து கோடிங் வச்சுக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பைத்தான்ல எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா A/Bன்னு கொடுப்பீங்க, அதாவது டிவிஷனுக்காக. இதை மட்டும் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிவைட் பண்ணி வந்திருக்கும். ஸோ எல்லா ஆப்ரேஷன் போல இதுவும் வந்து என்னன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் எலிமெண்ட்ஸ் வந்து டிவைட் பண்ணி எடுத்து வந்திருக்கும். ஸோ இதே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா NumPyல NP டாட் இதுல டிவிஷன் அப்படின்னா டிவைட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுல வந்து A, B அப்படின்னு சொல்லி கொடுத்து ரன் பண்ணுங்க. ரெண்டுக்குமே வந்து சேம் அவுட்புட் தான் வந்திருக்கும். சப்போஸ் நம்ம டிவிஷன் பண்ணும்போது எனக்கு வந்து டெசிமல்ல வேணாம், எனக்கு ஹோல் நம்பர்ல வேணும், அதாவது இன்டிஜர் மட்டும் வேணும், ரிமைனிங் வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னா அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்டிஜர் டிவிஷன் இல்லைன்னா ஃப்ளோர் டிவிஷன் வந்து போய்க்கலாம். ஸோ காமனா வந்து இன்டிஜர் டிவிஷன் ஒரு டெர்மினாலஜில சொல்லுவாங்க, ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன் ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் NP டாட் ஃப்ளோர் டிவைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதுல வந்து A, Bன்னு கொடுங்க. இதை வந்து நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோர் டிவிஷன் ஆயிருக்கும். அதாவது என்னன்னா உங்களுக்கு டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ஹோல் நம்பர் மட்டும் வச்சுக்கோ, ரிமைனிங் வந்து டெசிமலா ஆட் பண்ணாது. ஸோ இதே வந்து நம்ம பைத்தான்ல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டிஜர் டிவிஷனுக்கு A/B அப்படின்னு சொல்லி போட்டு படிச்சிருப்போம். ஸோ இதை ரன் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சேம் வேல்யூ தான் வரும். சரிங்களா, ஸோ இப்படிதான் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன் வந்து பண்ணிக்க முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கிற நார்மல் டிவிஷனை பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 0.23 இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபிராக்ஷனல் பார்ட்டை விட்டுட்டு உங்களுக்கு அந்த 0 ஹோல் நம்பர் மட்டும் ஃபர்ஸ்ட் எலிமெண்டா வந்திருக்கு. அதே போல ரெண்டாவது எலிமெண்ட் பாத்தீங்கன்னா 11.5 வந்திருக்கு. பட் நம்ம ஃப்ளோர் டிவிஷன் போகும்போது அந்த ரிமைனிங் விட்டு எனக்கு வந்து அந்த ஹோல் நம்பர், அதாவது இன்டிஜர் நம்பர் வந்து 11 மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இதான் வந்து இன்டிஜர் டிவிஷன் இல்ல ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவாங்க.
ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மாடுலஸ், அதாவது ரிமைண்டர்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ரிமைனிங் பார்ட் அந்த டெசிமலா இருக்குது இல்லையா? அந்த வேல்யூ மட்டும் எப்படி நம்ம எடுக்கிறது? ஸோ மாடுலஸ்ல போயிட்டு இதுல கோடிங் செல் வச்சுப்போம். ஸோ மாடுலஸ்க்கு நம்ம வந்து பைத்தான்ல என்ன பண்ணுவோம்னா பெர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஏ பெர்சன்டேஜ் பி அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதோட ரிமைனிங் வந்து எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதே போல நம்ம இதை நம்பைல அப்ளை பண்றதுக்கு என்பி டாட் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதுக்குள்ள வந்து ஏ கமா பி அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு அரேவை டிவைட் பண்ணும்போது ரிமைனிங் என்ன வருது அப்படின்றத உங்களுக்கு வந்து இங்க கொடுத்துருக்கும். ஸோ அதை தவிர வந்து நம்ம பவர் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்கொயர் கியூப் இதெல்லாமே பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம யூஸ்வலா பைத்தான்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு அரே மட்டும் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ஏ அரே மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இங்க இருக்குது இல்லைங்களா? இந்த அரேவை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்காக நம்ம கோடிங்கா மாத்திட்டு ஸோ பைத்தான்ல யூஸ்வலா ஸ்கொயருக்கு என்ன பண்ணுவோம் டபுள் ஸ்டார் 2 அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இல்லைங்களா? அதாவது டபுள் ஸ்டார்னு கொடுத்தா உங்களுக்கு பவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நான் கொடுக்கும்போது என்னன்னா இங்க ஏற்கனவே அந்த அரே உள்ள இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே வந்து ஸ்கொயர் ஆயிருக்கும். சப்போஸ் வந்து இதை நம்ம நம்பைல வந்து பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் என்பி டாட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஆக்சுவலி பவர் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே சேம் தான். ஸோ இதில் நீங்க எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஏ கமா 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை வந்து ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. சப்போஸ் அந்த பவர்லயே நான் 2 வைக்காம அதுக்கும் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் எலமெண்டா வேற ஒரு அரேல இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதாவது இங்க ஏ இருக்கு பி வேல்யூ இருக்குது. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 10 பவர் 43 அது போல 23 பவர் 2 அது போல 54 பவர் 78 அந்த மாதிரி நான் வந்து பவர் கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பைத்தான்ல நீங்க காமனா ஏ டபுள் ஸ்டார் பி அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும் அந்த மாதிரி வந்துடும். அதுவே நம்பைல நம்ம பண்ணணும் அப்படின்னா என்பி டாட் பவர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஏ கமா பின்னு கொடுங்க. இதுக்கும் வந்து அதே ஆன்சர் தான் வரும். ஸோ அப்படிதான் காமனா வந்து ரெண்டு அரேக்குள்ளேயோ இல்ல வந்து ஸ்கேலர் வேல்யூ வச்சு நம்ம வந்து அந்த பவர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுல ஸ்கொயர் கியூப் இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு வேல்யூட பவர் வந்து ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். ஃபைனலா அரித்மெட்டிக் ஆபரேஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். இந்த ஸ்கொயர் ரூட் வந்து நீங்க பைத்தான்ல நார்மலா கால்குலேட் பண்ண முடியாது. அது நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா மேத் லைப்ரரி இம்போர்ட் பண்ணிருக்கணும். பட் என்ன நான் இங்க மேத் லைப்ரரி இம்போர்ட் பண்ணல, டைரக்டா நம்பைல வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்பி டாட் எஸ்கியூஆர்டின்னு போடுங்க. அது ஸ்கொயர் ரூட்டுக்கு ஷார்ட்டா எஸ்கியூஆர்டின்னு இருக்கும். இப்போ இதுல வந்து நான் அந்த அரே வந்து ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அது கால்குலேட் ஆகி வந்திருக்கும். பட் இங்க வரும்போது ஒரு வார்னிங் ஒன்று கொடுக்குது, இன்வேலிட் வேல்யூ என்கவுண்டிங் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதாவது அந்த ஏ அரே மட்டும் பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா -5 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வச்சிருக்காங்களா? உங்களுக்கு மைனஸ் வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. யூஸ்வலா காம்ப்ளெக்ஸ் நம்பர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவோம் இல்லையா? அதனால வந்து இங்க என்ன பண்ணிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ மட்டும் இங்க பாருங்க நான் வந்திருக்கு. அதாவது மிஸ்ஸிங் வேல்யூ, அதாவது அது கால்குலேட் பண்ண முடியல, அதனால அந்த வேல்யூ வந்து மிஸ் பண்ணிடுச்சு. மத்த வேல்யூக்கு எல்லாமே உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் வந்து கால்குலேட் பண்ணி எடுத்து வந்திருக்கு. சோ இதுதான் வந்து பேசிக்கா அரித்மெட்டிக் ஆபரேஷன் சொல்லுவாங்க. அதாவது பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ல நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆபரேஷனை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுதான் நம்பைல எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு பாத்துருக்கேன். இதை வந்து ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இந்த டாபிக்ல நம்ம பிராட்காஸ்டிங் ஆபரேஷன் பத்தி பார்க்க போறோம். நீங்க ஜென்ரலா நம்பை அப்படின்னு சொல்லி உங்க ரெசியூம்ல கொடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இல்லாம உங்களுக்கு எந்த ஒரு டேட்டா சயின்ஸ் இன்டர்வியூமே இருக்காது. எதனால அப்படின்னா காமனா டேட்டா சயின்ஸுக்கும் மிஷின் லேர்னிங்கும் சரி இந்த பிராட்காஸ்டிங்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஆபரேஷனா இருக்கும். அதனாலவே எல்லா இன்டர்வியூலையும் இந்த காமன் கொஸ்டினை கேட்பாங்க. ஸோ பிராட்காஸ்டிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த அரித்மெட்டிக் ஆபரேஷனை டிஃபரெண்ட் ஷேப் ஆஃப் அரேஸ்ல நம்மளால அப்ளை பண்ண முடியுதுன்னா அதுதான் பிராட்காஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு 3 சப் டாபிக் இருக்கு. அதாவது ஸ்கேலார் அரே பிராட்காஸ்டிங் சொல்லுவாங்க. ஒரு அரே கூட எப்படி வந்து நம்ம ஸ்கேலார் வேல்யூவை அரித்மெட்டிக் ஆபரேஷனுக்கு இன்க்ளூட் பண்றோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அரே பிராட்காஸ்டிங், அதாவது நம்ம அரித்மெட்டிக் ஆபரேஷன்ல 2 டிஃபரெண்ட் ஷேப் ஆஃப் அரே எடுத்துக்கிறோம். அதுல இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஈக்குவலா இருக்கு, அதாவது நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ஈக்குவலா இருக்குது அப்படின்னா அதை வந்து அரே பிராட்காஸ்டிங் சொல்லுவாங்க. மூணாவதா காலம் வெக்டர் பிராட்காஸ்டிங் சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ், அதாவது நம்ம 2 அரே கொடுக்கும்போது அந்த 2 அரேலையும் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அப்போ வந்து நம்ம காலம் வெக்டர் பிராட்காஸ்டிங் பண்ண முடியும். சோ இது வந்து வெர்பலா சொன்னா ஈஸியா புரியாது. சோ நான் ஒரு ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சோ இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எடுத்த உடனே நம்பை அரே யூஸ் பண்ணிட்டு ஒரு 2D அரே, அதாவது 2 டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3x2 மேட்ரிக்ஸ், அதாவது 3 ரோஸ் 2 காலம் இருக்கணும். ஆக்சுவலி வந்து இங்க சாரி டாபிக் வந்து தப்பா போட்டிருக்கேன். சோ 2x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறேன். அதாவது வந்து 2 ரோ உங்களுக்கு 3 காலம் இருக்கு. அதுதான் வந்து 2D அரேவா நம்ம இங்க வந்து வச்சிருக்கோம். இந்த ஷேப் ஆஃப் அரேல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு பிராட்காஸ்டிங்கும் அப்ளை பண்ணி பார்க்க போறோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேலார் அரே. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற அரேவை நம்ம ஒரு ஸ்கேலார் வேல்யூ கூட ஒரு அரித்மெட்டிக் ஆபரேஷன் வந்து இன்க்ளூட் பண்ண போறோம். சோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஏ என்ற அரே இருக்குது இல்லையா? இதுல வந்து அந்த கோடிங்ஸ் எல்லாம் மாத்திட்டு இந்த ஏ என்ற அரேவை எடுத்துட்டு சப்போஸ் நான் வந்து பிளஸ் கொடுத்து 2ன்னு கொடுக்குறேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன்றது வந்து நமக்கு நம்பை அரே, அந்த 2ங்கிறது வந்து ஒரு ஸ்கேலர் வேல்யூ. சோ இப்போ இந்த மாதிரி இதை வந்து நம்ம பிளஸ் பண்ணும்போது இது என்ன வருது அப்படின்னு சொல்லி பாருங்க.
இங்க ஒரு வேல்யூ வந்திருக்கு இல்லையா, இது எப்படி ஆப்ரேட் ஆயிருக்குன்னா இந்த டூன்ற எலமெண்ட், அதாவது இந்த டூன்ற வேல்யூ வந்து இங்க இருக்கிற ஒரு எலமெண்ட் கூடயும் இண்டிவிஜுவலா போயிட்டு ஆட் ஆயிருக்கும். ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த 1+2 உங்களுக்கு 3 அப்படின்னு சொல்லி மாறி இருக்கும். அது போல 2+2 வந்து உங்களுக்கு 4 மாறி இருக்கும். அது போல 3+2 வந்து 5 மாறி இருக்கு. ஸோ அப்ப எல்லா எலமெண்ட்டுமே என்ன ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேலார் வேல்யூ கூட வந்து அந்த அரித்மெட்டிக் ஆபரேஷன் அதாவது வந்து ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ஆபரேஷன். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது கான்செப்ட் இருக்கு, அரே பிராட்காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து போவோம். ஸோ இதுல வந்து ஒரு கோடிங் செல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது ஒர்க் பண்றதுக்கு நமக்கு இன்னொரு அரே தேவைப்படுது இல்லைங்களா, ஆனா அந்த அரேவை வந்து நான் டிஃப்ரெண்ட் ஷேப்ல கொடுக்க போறேன். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஏன்ற அரேல வந்து உங்களுக்கு 2 ரோ இருக்கு, 3 காலம்ஸ் இருக்கு. அதாவது ஒரு ரோலையும் வந்து பாத்தீங்கன்னா 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. இப்ப இதே போல நான் என்ன பண்ண போறேன்னா பின்னு ஒரு அரே கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதாவது பி ஈக்குவல் டு என்பி டாட் ரேஞ்ச் இதுல 1, எனக்கு 3 எலமெண்ட்ஸ் வேணும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த பி அப்படின்னு சொல்லி கொடுத்து பாருங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் முக்கியம். அதாவது நான் இங்க ஒரு ரோ தான் எடுத்து வந்திருக்கேன், பட் 3 எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 3 காலம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அரே, அதாவது உள்ள இருக்கிற ஒரு ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா இது உள்ள இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் நம்ம இங்க கொண்டு வந்திருக்கிற அந்த ஒரு ரோல இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் ஈக்குவலா இருந்தா அப்போ வந்து நம்மளால இந்த அரே ஆபரேஷன் பண்ண முடியும், அதாவது அரே பிராட்காஸ்டிங் பண்ண முடியும்னு அர்த்தம். ஸோ அதனால நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இப்ப ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்து இதை ரன் பண்ணுங்க. இப்ப என்ன ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா ஏவை வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்கு இங்கேயும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்க வந்து நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். அதாவது இந்த 1, 2, 3 இருக்குது இல்லையா, இது வந்து அந்த ரோ வைஸ் வந்து ரெஸ்பெக்டிவ் எலமெண்ட் கூட வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இங்க வந்து 1 இருக்குது, அப்ப இங்கேயும் 1 இருக்கு. 1+1 வந்து பாத்தீங்கன்னா 2 மாறி இருக்கும். அதே போல ரெண்டாவது எலமெண்ட் பாத்தீங்கன்னா 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்கு. அப்ப 2+2 வந்து உங்களுக்கு 4 மாறி இருக்கும். அதே போல வந்து 3 இருக்குது, ஸோ இங்கேயும் 3 இருக்கு. 3+3 வந்து 6 மாறி இருக்கும். அதே போல செகண்ட் ரோக்கு போயிருக்கும். செகண்ட் ரோ போனதுக்கு அப்புறம் அகைன் வந்து 4ம் 1 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 5 வந்திருக்கும். அதுக்கப்புறம் 5ம் 2ம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 7 வந்திருக்கும். ஸோ அப்ப என்னன்னா அந்த ரோ பை ரோ வந்து உங்களுக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னா அந்த எலமெண்ட் கூட வந்து ஆப்ரேட் ஆயிருக்குது. பட் இதுக்கு ஒரு முக்கியமான ரூலே என்ன அப்படின்னா இதுல இருக்கிற நம்பர் ஆஃப், அதாவது நீங்க ஒரு ரோ அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் நீங்க புதுசா கொண்டு வர அரேயோட அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலா இருக்கணும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரோ வைஸ் இருக்குது இல்லையா. சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலம் வெக்டர் பிராட்காஸ்டிங் சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். அதாவது நம்ம கிட்ட வந்து ஏ அப்படின்ற அரே ஆல்ரெடி இருக்குது. சாரி, இது வந்து மார்க் டவுனா இருந்திருக்கு. ஸோ இப்போ ஏன்ற அரே வந்து நமக்கு ஆல்ரெடி இருக்குது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சி அப்படின்னு சொல்லி ஒரு நியூ அரே கிரியேட் பண்றேன். இதுல என்பி டாட் அரே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஒரு லிஸ்ட் போல போட்டு இப்போ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவலா இருக்கணும். அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 ரோ இருக்கு இல்லையா, நான் 2 எலமெண்ட் இங்க ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரோக்கு இது கமா கொடுத்துட்டு செகண்ட் ரோக்கு இந்த நம்பர் கொடுத்துப்போம். ஓகேங்களா. ஸோ இதுதான் சி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற அரேக்கும் செகண்ட் இருக்கிற அரேக்கும் அந்த நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஈக்குவலா இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம காலம் வெக்டர் பிராட்காஸ்டிங் வந்து பண்ண முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளா ஏ பிளஸ் சி அப்படின்னு சொல்லி கொடுத்து ரன் பண்ணுங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ரோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் அரேல இருக்கிற எல்லா வேல்யூஸோட உங்களுக்கு அந்த அடிஷன் ஆயிருக்கும். அதாவது 1+1 வந்து உங்களுக்கு 2 மாறி இருக்கு. அதுக்கப்புறம் 2+1 வந்து பாத்தீங்கன்னா 3 மாறி இருக்கு. அதே போல 3+1 வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 மாறி இருக்கு. அதே போல இந்த ரெண்டாவது ரோ பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா இந்த ரெண்டாவது ரோ வந்து இங்க இருக்கிற செகண்ட் அரேல இருக்கிற செகண்ட் வேல்யூ கூட வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆயிருக்கும். அதாவது அந்த செகண்ட் ரோ கூட ஆக்ட் ஆயிருக்கும். அப்போ 4+2 வந்து பாத்தீங்கன்னா 6 ஆயிருக்கும். 5+2 வந்து 7, அதுக்கப்புறம் 6+2 வந்து 8 ஆயிருக்கும். ஸோ இதான் வந்து காமனா பிராட்காஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ அப்போ பிராட்காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கேலார் வேல்யூ கூட நீங்க வந்து அரித்மெட்டிக் ஆபரேஷன் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு அரே கூட அந்த ஸ்கேலார் வேல்யூ வந்து ஜஸ்ட் வந்து நீங்க மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் பண்ணலாம். அதுவே வந்து நீங்க 2 அரேவா யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒன்னு வந்து காலம் வெக்டர் பிராட்காஸ்டிங்கா இருக்கணும், இல்ல அரே பிராட்காஸ்டிங்கா இருக்கணும். அரே பிராட்காஸ்டிங் சிம்பிள் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நம்பர் ஆஃப் காலம்ஸ், அதாவது ஒரு ரோ எடுத்துட்டீங்கன்னா அது உள்ள இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் ரெண்டாவது ரோல நீங்க, அதாவது ரெண்டாவது அரேல கொடுக்குற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் சேமா இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது காலம் வைஸ் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணும். அதுவே வந்து காலம் வெக்டர் பிராட்காஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கிற நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். சோ அதாவது இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க மொதல் அரேல 2 ரோ இருக்குது அப்படின்னா நீங்க அடுத்து கொண்டு வர அரேலையும் ஈக்குவல் ரோஸ் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆபரேஷன் எப்படி நடக்கும்னா ரோ வைஸ் வந்து ஆக்ட் ஆகும். சோ இதுதான் வந்து பிராட்காஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து நல்லாவே பிராக்டிஸ் பண்ணி பாத்துங்க. இந்த ஆபரேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங்லாம் ஒர்க் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டேட்டா சயின்ஸ்ல நீங்க பாக்குற இந்த நார்மலைசேஷன் ஸ்டாண்டர்டைசேஷனுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வேணா ஒரு எக்ஸாம்பிளோட இங்க காட்டுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நார்மலா நீங்க வந்து டேட்டா சயின்ஸ் அது மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டைசேஷன் இல்ல நார்மலைசேஷன் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. என்ன பண்ணிக்கிறேன், நார்மலைசேஷன் ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். இங்க வந்து நம்ம ஒரு சின்ன டேட்டா கூட கிரியேட் பண்ணிப்போம். அதாவது டேட்டா ஈக்குவல் டு என்பி டாட் அரே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதுல வந்து ஒரு 2 காலம் இருக்கிற போல கன்சிடர் பண்ணிக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் ரோல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 5,200 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ரெண்டாவது ரோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1,
300 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். 3வது ரோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10, 700 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த டேட்டா இருக்குது இல்லைங்களா? இந்த டேட்டா வந்து யூஸ்வலா டேட்டா சயின்ஸ்ல மெஷின் லேர்னிங் மாடல்லாம் பில்ட் பண்ணும்போது நார்மலைஸ் பண்ணுவாங்க. அதாவது நார்மலைஸ்னா என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நமக்கு 2 காலம் இருக்கு. இந்த 2 காலம்ல ஒரு காலம் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5, 1, 10ன்னு இருக்கு. அதாவது ரொம்ப சின்ன வேல்யூஸா இருக்கு. ஆனா அடுத்த காலம் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 100, 300, 700ன்னு பெரிய பெரிய வேல்யூஸா இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி டேட்டாவை நீங்க மெஷின் லேர்னிங் மாடல்ல வந்து ப்ராசஸ் பண்றீங்கன்னா, மெஷின் லேர்னிங் மாடல் என்ன நினைச்சுக்கணும்னா, ஓகே இந்த காலம்ல தான் வேல்யூ எல்லாம் பெருசா இருக்குது. அதனால அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற போல கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக இந்த 2த்துக்குமே வந்து அந்த பார்ஷியாலிட்டி பார்க்க கூடாதுன்றதுக்காக 2 வேல்யூமே ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்குள்ள வந்து நார்மலைஸ் பண்ணுவாங்க. யூசுவலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதோட மீன் வேல்யூல இருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள அதை வந்து ஷ்ரிங்க் பண்ணுவாங்க. சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் நான் வந்து மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறேன். மீன்னா ஆவரேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் நம்மளோட டேட்டால டாட் போட்டுட்டு மீன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இதுல மறக்காம வந்து இந்த ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கங்க. சோ இப்போ நீங்க மீன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா 5.33 366.66 இருக்கு. அதாவது இந்த ஆக்சிஸ் 0க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காலம் வைஸ் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த 5, 1, 10 அதாவது 16 வந்திருக்கு இல்லைங்களா? 16 டிவைடட் பை 3 போட்டிங்க அப்படின்னா அந்த 5.3 வந்திருக்கு. அதே போல இங்க கிட்டத்தட்ட 700, 300, 1100 வந்திருக்கு. அந்த 1100 டிவைடட் பை 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு 366 வரும். இப்ப இந்த மாதிரி மீன் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மீன் கண்டுபிடிச்சிட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிப்பாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு டேட்டா டாட் எஸ்டிடி இதுல ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஆக்சிஸ் 0 வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா காலம் வைஸ்ல நம்ம ஆப்ரேட் பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் எஸ்டிடி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ இது 2த்தையுமே யூஸ் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து நார்மலைசேஷனுக்கு ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நார்மலைஸ்ட் சொல்லி ஒரு வேரியபிள்ல இதுல நம்ம டேட்டா இருக்கு இல்லைங்களா? டேட்டால இருந்து நம்ம கண்டுபிடிச்ச மீனை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அதாவது இந்த மீன் வேல்யூ இருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 3 ரோஸ் இருக்கு, 2 காலம்ஸ் இருக்கு. அதுவே மீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரோ தான் இருக்கு. ஆனா வந்து 2 வேல்யூ இருக்கு. அப்ப இங்க வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் யூஸ் பண்றோம்னா இதுதான் வந்து பிராட்காஸ்டிங் சொல்லுவாங்க. பட் எனிவே இங்க ஸ்லாஷ் அதாவது டிவைடட் பை எஸ்டிடி அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதுதான் வந்து அந்த நார்மலைசேஷனுக்கான ஃபார்முலா. இப்போ இதை நார்மலைஸ் பண்ணிட்டு இந்த வேல்யூ பாருங்க. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெரிய வேல்யூ சின்ன வேல்யூ போடலாம் இல்ல, எல்லா வேல்யூமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளதான் இருக்குது. சோ இப்ப நீங்க இந்த டேட்டாவை எடுத்து மெஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு காலம் வேல்யூஸை பேஸ் பண்ணி ப்ரியாரிட்டிஸ் கொடுக்காது. சோ இது வந்து ஒரு ஜெனரல் டேட்டா சயின்ஸ் கான்செப்ட் தான். உங்க ரெஃபரன்ஸ்க்காக தான் இது வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன். பட் இதுல நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த பிராட்காஸ்டிங் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது தான். சோ இதை வந்து ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துக்கங்க. சோ நம்ம அடுத்ததா பார்க்க போற டாபிக் பாத்தீங்க அப்படின்னா ட்ரிகனாமெட்ரி ஆபரேஷன் சொல்லுவாங்க. நம்ம இந்த 10th படிக்கும்போது நிறைய ஆங்கிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. இந்த சைன் காஸ் வேல்யூ எல்லாம் கால்குலேட் பண்ண சொல்றாங்க இல்லையா? அதே ஆபரேஷன் தான். சோ இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஒர்க் பண்றீங்க. உங்ககிட்ட ஒரு டேட்டா கொடுத்துருக்கும் போது அதுல வந்து டைம் பேஸ்டு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது 0 ஹவர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி 24 ஹவர்ஸ்ல முடியும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிளிக் நேச்சரா தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாள் முடிய அந்த ஹவர்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆயிட்டே இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி டைம் பேஸ்டு டேட்டா தான் இருக்குது இல்லைங்களா? யூஸ்வலா வந்து இந்த டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் பண்றதுக்கு, எனர்ஜி கன்சப்ஷன் கால்குலேட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேட்டா வந்து நமக்கு ரொட்டேஷன் பேஸ்டா இருக்கிறதால அதை வந்து நம்ம நியூமெரிக்கலா மாத்துறதுக்கு சைன் வேல்யூ இல்ல காஸ் வேல்யூ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. ஈவன் இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் எல்லாம் பில்ட் பண்றாங்க இல்லையா? அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொசைன் சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 டாக்குமெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற சிமிலாரிட்டி என்ன அப்படின்றத இந்த காஸ் வேல்யூ எல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இமேஜ் ப்ராசஸிங் எல்லாம் போறீங்கன்னா ஒரு இமேஜை ரொட்டேட் பண்றதுக்கு, டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த இடத்துல நமக்கு வந்து ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் தேவைப்படும். சோ அதை வந்து எப்படி பேசிக்கா இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு இந்த சாப்டர்ல பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட் போயிட்டேன். இதுல ஆல்ரெடி வந்து ட்ரிகனாமெட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி நம்பை லோட் பண்ணிட்டு வந்துட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேர்ன் பண்ண போலே அந்த டிகிரிஸ் தான் டிஃபரெண்டா கொடுத்துருக்கேன். அதாவது இந்த 0 டிகிரி, 30 டிகிரி, இந்த 90 டிகிரி வரைக்கும் நான் என்ன பண்றேன்னா ஒரு அரே போல கொடுத்துட்டேன். இங்க இருக்கிற வேல்யூ தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த சைன் காஸ் எல்லாமே வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் சைனா கன்வெர்ட் பண்றேன். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நம்பைல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்பி டாட் இதுல வந்து நான் சைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்குள்ள நீங்க டைரக்டா அரேவை வந்து பாஸ் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ்ன்ற அரேவை பாஸ் பண்றேன். ஒரு முறை வந்து நான் 2 நாள் கொடுத்துறேன். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்துருது. அதாவது நீங்க 0 வந்து sin x பாத்தீங்க அப்படின்னா 0ன்னு இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 30 வந்து sin x பாத்தீங்க அப்படின்னா -0.9 இருக்குது. பட் நம்ம டேபிள்ல போய் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதாவது 0 நீங்க வந்து sin x பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0 இருக்கு. அதுவே வந்து 30 டிகிரி நீங்க சைன் வேல்யூ பாத்தீங்கன்னா 1/2 வருது. 1/2ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 0.5. பட் இந்த வேல்யூல வந்து பாத்தீங்கன்னா -0.98 அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம இருக்கும். ஆக்சுவலி வந்து அது கரெக்டா தான் இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி சைன் வேல்யூ எல்லாம் கன்வெர்ட் பண்ணும்போது அதுக்கு ஃபர்ஸ்ட் ரேடியன் கண்டுபிடிச்சிடணும். அதாவது நம்ம டிகிரியா இருக்கிறத ரேடியனா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சைன் டீட்டாவோ இல்ல வந்து காஸ் டீட்டாவோ நம்ம கால்குலேட் பண்ண முடியும். சோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேடியன்ஸ்க்கு என்பில இதுல டிகிரி டு ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதுல வந்து நம்மளோட வேல்யூவை பாஸ் பண்ணிக்கங்க. பாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு அரே வருது இல்லைங்களா? இதை நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு வேரியபிள்ல ரேட் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்ப இந்த ரேடியன்ஸ் வேல்யூவை தான் நம்ம வந்து சைன் காசுல தான் யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைன் கால்குலேட் பண்ணுவோம்.
சைன் வேல்யூக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்பைல சைன்ல இப்ப இது உள்ள ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்ப இந்த வேல்யூ வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. அதாவது எடுத்த உடனே 0 வந்திருக்கு. உங்களுக்கு 0 டிகிரியை கன்வெர்ட் பண்ணா 0, 30 டிகிரியை கன்வெர்ட் பண்ணா உங்களுக்கு 1/2 வருது. 1/2 தான் 0.5. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 45 டிகிரியா 1/√2. ஸோ அதுக்கு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா டெசிமல்ல உங்களுக்கு 0.707 வரும். ஸோ அப்போ வந்து நம்ம வேல்யூ எல்லாமே கரெக்டா வருதுன்னு அர்த்தம். இதே போல வந்து காஸ் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா காஸ் np.cosன்னு கொடுத்துட்டு இதுல வந்து ரேடுன்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் காசு வேல்யூ வந்துருது. ஸோ இப்போ இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த டெசிமல் வந்து நிறைய வந்துருக்குது இல்லையா கண்ணா பின்னான்ட்டு. இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னா ரவுண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நான் என்ன பண்றேன் இந்த என்பிக்கு முன்னாடியே இதை np.round அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த கம்ப்ளீட் காஸ் ஃபங்க்ஷனை இது உள்ள வந்து கொடுத்துக்கலாம். இப்ப ரன் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா ரவுண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த டெசிமலே இல்லாம ரவுண்ட் ஆயிடும். அதனால நான் என்ன பண்றேன் இதுல வந்து எனக்கு ஒரு 3 டெசிமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க தேவை அப்படின்னா ரவுண்டிங் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைன் காஸ் போல அடுத்து tan டீட்டா இருக்குது. இதுல நான் என்ன பண்றேன்னா np.tan அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த டேன்ல வந்து போட்டு உங்களுக்கு அந்த ரேடியன் வேல்யூ கொடுத்துருங்க. ஸோ இப்போ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டேன் வேல்யூ எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டெசிமல்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து ரவுண்ட் ஆக்க ட்ரை பண்றேன். ஆனா என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. np.round அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த கம்ப்ளீட் ஃபங்க்ஷனை கொடுத்து நான் வந்து ஒரு 3 டெசிமல் வேணும் அப்படின்னு சொல்லி இதை ரன் பண்ணி பாக்குறேன். எதுவுமே அப்டேட் ஆயிருக்காது. இது வந்து நம்பைல இருக்கிற பக், அதனால அந்த மாதிரி வருது. அதனால தான் இதை வந்து ஸ்பெசிஃபிக்கா போட்டு காமிச்சேன். பட் இதுக்கு முன்னாடி இருக்கிற காஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒர்க் ஆகும், சைன்லாம் கரெக்டா ஒர்க் ஆகும். இதுல மட்டும் டேன் வேல்யூஸை மட்டும் நம்மளால வந்து அந்த ரவுண்டிங் பண்ண முடியல. அது வந்து நம்பைல இருக்கிற பக், அதனால வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஸோ அப்படிதான் காமனா ட்ரிகனாமெட்ரியில இருக்கிற சைன் காஸ்ட் டேன் எல்லாமே நீங்க கண்டுபிடிக்கலாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் கோசிகன் சீக்கன்லாம் பார்க்கணும்னா 1/, போட்டு வேல்யூ நீங்க கால்குலேட் பண்ணிக்கங்க. ஸோ இதையும் வந்து ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த டாபிக்ல நம்பை யூஸ் பண்ணி எப்படி லாகரிதம் ஃபங்க்ஷன்லாம் அப்ளை பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்பை லைப்ரரி லோட் பண்ணிட்டு ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போகிறது வந்து நேச்சுரல் லாக்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் நமக்கு மெஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ்ல நிறைய இடத்துல யூஸ் ஆகும். எஸ்பெஷலி வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டா வந்து ஸ்கியூப்டு டேட்டாவா இருக்குது, அதை வந்து நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாவை நம்ம மாற்றணும் அப்படின்னா அப்போ வந்து இந்த நேச்சுரல் லாக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். நம்பைல நம்ம என்பின்னு கொடுத்துட்டு இதுல வந்து லாக்னு கொடுங்க. இந்த லாகுக்குள்ள உங்களோட அரே வேல்யூ, அதாவது அந்த டேட்டாவை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்து ரன் பண்ண அப்படின்னா ஸோ இங்க இருக்கிற வேல்யூஸ்க்கு நேச்சுரல் லாக் எடுத்து கொடுத்துருக்குன்னு அர்த்தம். இதே போல வந்து பாத்தீங்கன்னா லாக் பேஸ் 2 அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த பேஸ் 2 ஃபங்க்ஷன் வந்து நார்மலா நமக்கு டேட்டா சயின்ஸ்க்கு யூஸ் ஆகாது. பட் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர், இந்த அல்காரிதமோட காம்ப்ளெக்சிட்டி கால்குலேட் பண்றது அந்த மாதிரி இடத்துக்கு வந்து லாக் பேஸ்ட் யூஸ் ஆகும். இதை வந்து நீங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா என்பின்னு கொடுத்துட்டு லாக் 2ன்னு கொடுங்க. இந்த லாக் 2க்குள்ள அந்த ஏ வேல்யூ கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும். ஸோ பேஸ் 2 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நீங்க பேசிக்கா தெரிஞ்சீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் லாகரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். பட் நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மட்டும் காட்டுறேன், அதுக்குள்ள எங்க யூஸ் ஆகுதுன்னு மட்டும் காட்டுறேன். ஸோ சேம் லைக் தட் லாக் பேஸ் 10ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லாக் பேஸ் 10 எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த டேட்டா அனாலிசிஸ்ல சேல்ஸ் ரெவன்யூ, இந்த growth கால்குலேட் பண்றது, பிஹெச் வேல்யூ பாக்குறது, அந்த மாதிரியான லாகுக்கெல்லாம் வந்து யூஸ்வலா லாக் பேஸ் 10 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம்னா என்பி கொடுத்துட்டு லாக் 10 அப்படின்னு சொல்லி கொடுங்க. இதுல வந்து அந்த அரே வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் 10 வந்து கால்குலேட் ஆயிடும். ஸோ இதுதான் பேசிக்கா நீங்க லாகரிதம் எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரிஞ்சா போதும். ஸோ இதையும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கங்க. நம்பை அரேல இருக்கிற வேல்யூஸ்லாம் எந்த மாதிரி எல்லாம் நம்ம ரவுண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டிங் ஆப்ரேஷனுக்கு நம்ம நம்பை லைப்ரரி லோட் பண்ணிட்டு ஒரு சின்ன அரே வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இதுல ஒரு 3 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கு. இந்த வேல்யூஸ் எல்லாம் ரவுண்டிங் பண்ணும்போது எந்த மாதிரி அது பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த டெசிமல் நம்பர்ஸை அதுக்கு நியரஸ்டா இருக்கிற இண்டிஜருக்கு நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன மீனிங் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்பில ரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். இதுல வந்து ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்து ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இங்க 10.234 இருக்கு. இதுக்கு நியரஸ்டா இருக்கிற இண்டிஜர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10 தான் இல்லையா, அதனால 10 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 10.567, அதாவது 10.5 தாண்டிடுச்சு. 10.5 தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கு நியரஸ்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 11 அப்படின்னு சொல்லி வரும். அதனால வந்து அது 11 அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஸோ சேம் லைக் தட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நியரா இருக்கு, 10.00 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு நியரா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 10ன்றதால அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அப்ப ரவுண்ட் வந்து காமனா என்ன பண்ணணும்னா அதுக்கு நியரஸ்டா இருக்கிற ஒரு இண்டிஜரை வந்து கொண்டு போயிடும். இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷனே வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த டெசிமலையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு என்ன மீனிங்னா ஜஸ்ட் வந்து np.round அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இதுல ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் இங்க வந்து 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த 2க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 2 டெசிமல் வரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். இங்க இருக்கிறது எல்லாமே வந்து 3 வேல்யூஸ் இருக்குது. இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்க இருக்கிறதெல்லாம் 2 வேல்யூஸா வந்து கன்வெர்ட் பண்ணிருக்கும். ஸோ இப்போ இந்த முறை வந்து பார்க்கும்போது நியரஸ்ட் இண்டிஜருக்காக போயிருக்காது, அந்த கடைசியா இருக்கிற ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து நியரஸ்டுக்காக பார்த்திருக்கோம். அதாவது இங்க பாத்தீங்க அப்படின்னா 10.234ல இங்க 2 3யோட ஸ்டாப் பண்ணிக்கிச்சு. ஏன்னா இங்க வந்து 4ஓட நின்று இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா
இந்த 3 தான் வந்து நியரஸ்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே போல ரெண்டாவது 10.567 இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 6 இல்லாம இந்த 6 வந்து 7 மாறிடுச்சு. எதனாலனா அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு 7 இருக்கு இல்லையா, அதாவது 5 விட அதிகமா இருக்கு இல்லையா, அதனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல படிக்கிறப்போ அந்த 6ங்கிறது 7 மாறிடுச்சு. ஸோ அதுதான் வந்து ரவுண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுலயே ஃப்ளோர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. இந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இத ரன் பண்ணிப்போம். ஸோ நம்ம கிட்ட வந்து அந்த அரே இருக்குது. இந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் டவுன் பண்ணும். அதாவது உங்களுக்கு நியரஸ்ட் இன்டிஜருக்காக போகாது, அதை விட கம்மியான இன்டிஜருக்காக போகும். ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த 10.234ங்கிறது கம்மியான வேல்யூ பாத்தீங்கன்னா 10 மாறும். அதே போல 10.5 நீங்க போட்டீங்கனாலும் அதுக்கு கம்மியான வேல்யூ வந்து 10 தான் இருக்கும். ஸோ அந்த 3 வேல்யூமே வந்து நமக்கு 10 வரும். ஸோ அதுதான் வந்து ஃப்ளோர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதாவது np டாட் ஃப்ளோர்னு கொடுத்துருங்க. இது உள்ள அந்த அரேவை கொடுத்து ரன் பண்ணுங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 அதாவது ரெண்டாவதா இருந்தது வந்து 11 மாறல. ஏன்னா அந்த 11 மாறது என்னன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்டிஜர் போகுதுன்னு அர்த்தம். பட் நம்ம ஃபங்க்ஷனே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் டவுன் தான் பண்ணும். அதாவது மினிமமா இருக்கிற இன்டிஜருக்கு தான் வந்து மூவ் ஆகும். இதே போல சப்போஸ் எனக்கு டவுன் போகக்கூடாது, அப் பண்ணணும், அதாவது இருக்கிற வேல்யூல இருந்து நான் நெக்ஸ்ட் இன்டிஜருக்கு போகணும்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சீல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அதாவது சீலிங்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா np டாட் சீல்னு கொடுத்துட்டு இதுல வந்து ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்து ரன் பண்ணி பாருங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லாமே 11 ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாமே 10க்கு மேலதான் இருந்தது இல்லையா. அந்த டெசிமல்ல ஒரு வேல்யூ வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கு அடுத்த இன்டிஜர் தான் அது பார்க்கும். சோ அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 11 ஆயிடுச்சு. சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி வந்து டவுன் பண்றது, அப் பண்றது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. எனக்கு வந்து அந்த இன்டிஜர் பார்ட்டை மட்டும் நான் கீப் அப் பண்ணிக்கணும். டெசிமல் பார்ட்டை ஜஸ்ட் கட் பண்ணி விட்டுறணும் அப்படின்னா அப்ப வந்து ட்ரங்கேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட அரே இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இந்த இன்டிஜர் பார்ட்டை வந்து எந்த சேஞ்சுமே பண்ணாது. ஜஸ்ட் வந்து இந்த டெசிமல் பார்ட்டை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடும். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா np டாட் ட்ரங்கேட்டுக்கு ட்ரங்க்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன்ல போயிட்டு ஏன்னு கொடுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நமக்கு கட் பண்ணி விட்டுருது. சோ இப்படிதான் வந்து நம்ம கிட்ட ஒரு அரேல டெசிமல் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒன்னு ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதுக்கு நியரஸ்ட் இன்டிஜரா ரவுண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல எனக்கு வந்து ரவுண்ட் டவுன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ளோர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ரவுண்ட் அப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து சீலிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு டெசிமல் பார்ட்டை பத்தி கவலையே கிடையாது, எனக்கு இன்டிஜர் பார்ட் மட்டும் அப்படியே கீப் அப் பண்ணணும்னா ட்ரங்கேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டாபிக்ல நம்ம சைன் அண்ட் அப்சல்யூட் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். அதாவது நம்ம கிட்ட வந்து கொடுத்திருக்கிற நம்பை அரேல இருக்கிற வேல்யூஸ் தான் என்ன சைன்ல இருக்கு, பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கான்னு பாக்குறதுக்கு நம்ம சைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல அப்சல்யூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூஸ் வந்து சப்போஸ் நெகட்டிவ்ல இருந்தாலும் அதை பாசிட்டிவா வந்து நம்ம கொண்டு வர வைக்க முடியும். சோ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு நம்பர் அரே கொடுத்து அதுல டிஃபரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இதுல ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நான் நெகட்டிவ்ல வச்சிருக்கேன். சோ இந்த சைன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா np டாட் சைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த சைனுக்குள்ள நம்மளோட அரேவை வந்து பாஸ் பண்ணுங்க. சோ இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா எய்தர் 1ஆவோ இல்ல -1ஆவோ வரும். சோ +1 இருந்ததுன்னா அது பாசிட்டிவ்ல இருக்குன்னு அர்த்தம், -1 இருந்ததுன்னா அது நெகட்டிவ்ல இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல அப்சல்யூட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா சப்போஸ் ஒரு வேல்யூ நெகட்டிவ்ல இருந்தாலும் அது பாசிட்டிவா நம்ம வந்து எடுத்து வந்துடலாம். அதாவது இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த அரேல இந்த -5 மட்டும் நெகட்டிவ்ல இருக்கு இல்லையா, நான் என்ன பண்றேன் np டாட் absன்னு கொடுங்க. இல்லைன்னா அப்சல்யூட், இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே ஒர்க் ஆகும். ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுல வந்து ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்து ரன் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க நெகட்டிவ்ல இருக்கிற வேலையெல்லாம் வந்து பாசிட்டிவ்ல வந்துடும். சோ இந்த மாதிரி ஆப்ரேஷன் எங்க யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்க வந்து இந்த டேட் அண்ட் டைம் ஆப்ரேஷன்லாம் ஒர்க் பண்ணுவீங்க. அதாவது ஒரு மந்த்ல இருந்து இன்னொரு மந்த் மைனஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் நமக்கு நெகட்டிவ்ல வந்துடும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா அதை நம்ம பாசிட்டிவாவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இடத்துல இந்த அப்சல்யூட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இதுதான் வந்து பேசிக்கா சைன் அண்ட் அப்சல்யூட் ஃபங்க்ஷன்ங்கிறது. இதையும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த சாப்டர்ல நம்ம கடைசியா பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா கண்டிஷனல் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற அரேல ஏதாவது கண்டிஷனல் பேஸ்ட் அவுட்புட்லாம் நமக்கு எதிர்பார்க்கறாங்கன்னா அப்ப இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆப்ரேஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 அரே நான் கொடுத்திருக்கேன் ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 அரேல நம்ம மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுலயே வந்து ஒரு 2 கான்செப்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கெட் மேக்ஸிமம் வேல்யூ ஃப்ரம் சிங்கிள் அரே. அதாவது ஒரே ஒரு அரேல இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூஸ் மட்டும் நான் எடுத்துட்டு வர போறேன். சோ அப்ப இங்க ஏ அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா, அந்த ஏன்ற அரேக்குள்ள மேக்ஸிமம் வேல்யூ எப்படி எடுத்தாருன்னு பார்க்கலாம். என்பின்னு கொடுத்துட்டு மேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த அரேவை ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க அவுட்புட்ல நம்பை வேல்யூ 5 வந்திருக்கு. அதாவது இந்த 153ல வந்து பாத்தீங்கன்னா 5 தான் மேக்ஸிமம் வேல்யூ. இதுவே நம்ம கிட்ட 2 அரே கொடுத்துட்டு அந்த 2 அரேலையும் உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் எலமெண்ட்ஸ்ல எது மேக்ஸிமம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா np டாட் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதை கொடுத்துக்குங்க. இதுல 2 அரேவும் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம் ஏ கமா பி அப்படின்னு சொல்லிட்டு.
இப்ப இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து எப்படி ஆக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த காலம் வைஸ் ஆக்ட் ஆகும். அதாவது இங்க ஃபர்ஸ்ட் காலம் பாத்தீங்கன்னா இந்த 1 4 இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டுத்துல வந்து எது பெரிய எலமெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கொண்டு வந்திருக்கும். அதே போல ரெண்டாவது காலம்ல உங்களுக்கு 5 2 இருக்குது. அந்த 5 2 வந்து பாத்தீங்கன்னா 5 வந்து பிகஸ்ட் நம்பர். அதே போல இங்க வந்து 3 6 நீங்க பார்க்கும்போது லாஸ்ட் காலம்ல உங்களுக்கு 6ன்றது பிகஸ்ட் நம்பர். அப்ப அந்த ரெண்டு அரேலையும் ரெஸ்பெக்டிவ் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி அதுல எது மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கு. இதே போல நம்ம மினிமம்க்கும் ஒர்க் பண்ணலாம். ஸோ மினிமம்க்கு நீங்க பார்க்கும்போது இதுல கெட் மினிமம் கெட் மார்க்டவுன் இருக்கு. கெட் மினிமம் ஃப்ரம் சிங்கிள் அரே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதே போல இதுக்கும் டாபிக் கொடுத்துப்போம். கெட் மேக்ஸிமம் ஃப்ரம் 2 அரேஸ் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ மினிமம் வந்து ஒரு சிங்கிள் அரேலேருந்து நான் எடுத்துட்டு வரலாம்னா என்ன பண்ணலாம், என்பி டாட் மினிமம்க்கு மின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதுல ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா மினிமம் வேல்யூஸ் வந்துடும். ஸோ இங்க இதுக்கு முன்னாடி ஏ மட்டும் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 வேல்யூஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுது அந்த ஒன்று தான் வந்து மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதே போல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு அரேல இருக்கிற ரெஸ்பெக்டிவ் எலமெண்ட்ஸ்ல எது மினிமம்னு பார்ப்போம். அதுக்கு கெட் மினிமம் ஃப்ரம் 2 அரேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து என்பி டாட் மினிமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. இதுல வந்து ஏ கமா பின்னு கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 வந்திருக்கு. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஏ பார்த்த போல இந்த பியும் வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு அரேல வந்து பாருங்க. ஸோ ஒன்லி 1 4 அதாவது அந்த ஃபர்ஸ்ட் காலம் பாக்குறீங்க இல்லையா, இதுல 1க்கும் 4க்கும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா மினிமம்ங்கிறது வந்து 1ன்றது வந்திருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 5 2 இருக்குது இல்லையா, அதாவது 5 இங்க இருக்கு, இது வந்து 2 இருக்கு. அது ரெஸ்பெக்டிவ் எலமெண்ட் பார்க்கும்போது 2 தான் மினிமம். அதே போல லாஸ்ட் காலம்ல பார்க்கும்போது 3க்கும் 6க்கும் பாத்தீங்கன்னா 3 தான் வந்து மினிமம் இருக்கு. ஸோ அப்படிதான் வந்து காமனா மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ்ல நீங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த வேர் ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பைத்தான்ல இஃப் எல்ஸ் கிளாஸ் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சரி இது மார்க்டவுனா இருக்கு, கோடா மாத்திட்டு ரன் பண்ணுவோம். வந்து கோடா மாத்திக்கிறேன். சரி ஓகே. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அரேல ஒரு 3 எலமெண்ட் இருக்கு 1 5 3ன்னு. நான் இதுல வந்து ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ண போறேன். அதாவது எனக்கு வந்து எந்தெந்த எலமெண்ட்லாம் 4 விட கம்மியா இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் சொல்லி பாத்தீங்கன்னா என்பில வேர் ஃபங்க்ஷன் போய்க்குங்க. இந்த வேர் ஃபங்க்ஷன்ல நீங்க டைரக்டா இங்க கண்டிஷன் அப்ளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்மளோட அரே எடுத்துக்கங்க. நம்மளோட அரே வந்து ஏன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நான் என்ன பண்றேன்னா ஏ லெஸ் தென் 4ன்னு கொடுக்குறேன். அதாவது 4 விட கம்மியா இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும் எனக்கு வேணும். இப்போ நீங்க இதை ரன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 2 காட்டுது. அதாவது இந்த 0th எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1ன்னு இருக்கா, அது வந்து 4 விட கம்மியா இருக்கு. அதே போல வந்து செகண்ட் எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3ன்னு இருக்கு, அதுவும் வந்து 4 விட கம்மியா இருக்கு. ஸோ அதை மட்டும் காட்டுது. இதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கமா கொடுத்துருங்க. நான் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்க எந்த வேல்யூ வேணா கொடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ இதை ரன் பண்ணி பாருங்க. இப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அரேவே எடுத்தாலும் ஆனா அந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்க வேல்யூ கொடுத்துக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து நம்ம கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, ஏ வந்து உங்களுக்கு 4 விட கம்மியா இருக்குதா, அப்ப கம்மியா இருந்ததுன்னா உங்களுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. ரெண்டாவது எலமெண்ட் 5 இருக்குது, 5 வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல, அதனால ஃபால்ஸ்னு கொடுத்துச்சு. அப்போ வந்து இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி எந்த ஆன்சர் வரணுமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆகும், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாத ஆன்சர் என்னவோ அதை வந்து செகண்ட் ஆகும் கொடுத்தீங்கன்னா அப்படி நீங்க வந்து இந்த அவுட்புட் பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எனி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த எனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற அரேல ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்து நம்ம கொடுக்குற கண்டிஷன் மேட்ச் பண்ணாலும் அதோட அவுட்புட் வந்து பூலியன் அவுட்புட், அதாவது ட்ரூ அப்படின்னு சொல்லி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்க ஏவே எடுத்துக்கிறேன். ஏ எடுத்துட்டு சாரி மார்க் டவுன்ல இருக்கு, கோடிங் மாத்திப்போம். அதே போல இங்கேயும் கோடிங் மாத்திக்கிறேன். சரி ஓகே. இப்ப இந்த ஏன்ற அரே இருக்குது இல்லையா, இதுல வந்து நான் ஒரு கண்டிஷன், அதாவது ஏதாவது ஒரு எலமெண்டாவது நம்ம கண்டிஷனை வந்து மேட்ச் பண்ணுதான்னு பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்பி டாட் இதுல எனின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதை எடுத்துக்கங்க. இங்க நான் என்ன கண்டிஷன் கொடுக்குறேன்னா ஏ வந்து கிரேட்டர் தென் 6 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இப்ப இதை வந்து ரன் பண்ணி பாருங்க. இங்க வந்து அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஏன்னா எந்த ஒரு எலமெண்ட்டுமே 6 பெருசா இல்ல. அதுவே இந்த இடத்துல நான் என்பி டாட் எனி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்க ஏ கிரேட்டர் தென் 4ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ட்ரூன்னு வந்திருக்கு. அதாவது இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அங்க வந்து ஏதாவது ஒரு எலமெண்டாவது நம்ம கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும்னு அர்த்தம். அப்படி வந்தது அப்படின்னா ட்ரூன்னு சொல்லும், இல்ல அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லும். இதுவே வந்து ஆல் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஆல் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்தோம்னா அதுல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே அந்த கண்டிஷனை வந்து மேட்ச் பண்ணும். அப்பதான் வந்து இதோட அவுட்புட் ட்ரூன்னு வரும், இல்ல அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட அரேவை வந்து இங்க ஏன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்ப இதுல வந்து நான் கண்டிஷன் அப்ளை பண்றேன். அதாவது நம் பைன் போட்டுட்டு இதுல ஆல்னு கொடுங்க. இதுல என்னோட கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தென் 4 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் 4னா அந்த 5 மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். இதை நீங்க ரன் பண்ணும்போது அவுட்புட் பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்துருது. எதனால அப்படின்னா இது இங்க இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் நமக்கு ட்ரூன்னு வரும். அப்ப நீங்க வந்து இங்க என்பி
இதுலயே வந்து ஆல்னு கொடுத்துட்டு ஏ லெஸ் தென் 6 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ வந்திருக்கு. எதனால அப்படின்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுமே 6 விட வந்து கம்மியா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி நீங்க வந்து ஒரு பெரிய டேட்டா செட்லாம் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த பெரிய டேட்டா செட்ல இருக்கிற வேல்யூஸ்லாம் நமக்கு தேவையான கண்டிஷன் மேட்ச் பண்ணுறதால இந்த ஃபங்க்ஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ நான் காமிச்சது எல்லாமே சிங்கிள் டைமென்ஷன், அதாவது ஒன் டைமென்ஷன் அரே. ஈவன் வந்து நீங்க மல்டிபிள் டைமென்ஷன் அரே போனீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்க வந்து அந்த ஆக்சிஸ் பேஸ்டாவும் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 2 டைமென்ஷன் அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுல வந்து நம்ம ரோ வைஸாவும் காலம் வைஸாவும் செக் பண்ண முடியும்னு அர்த்தம். ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு என்பி டாட் அரே மார்க்டவுன்ல இருக்கு, பைத்தானா மாத்திப்போம் அரே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுல ஃபர்ஸ்ட் ரோக்கு நான் 1 2 3ன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4 5 6 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த டேட்டாவை இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைமென்ஷனல் அரே, அதாவது ரோவும் இருக்கு காலமும் இருக்கு. இதுல வந்து நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனின்ற ஒரு கண்டிஷனை செக் பண்ணுவோம். எனி கண்டிஷன் இதுல ரோ வைஸ் நான் வந்து செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதாவது இப்போ நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். இதுல என்பி டாட் எனி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுல நம்ம டேட்டாவை கொடுத்துட்டு இந்த டேட்டாவில் நான் என்ன பண்றேன்னா கிரேட்டர் தென் 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதுக்கப்புறம் கமா கொடுத்து ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துங்க. ஏன்னா ரோ வைஸ் ஆபரேஷன் நம்ம பண்ணா ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 கொடுப்போம் இல்லையா? இப்போ இதை நீங்க ரன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 அவுட்புட் வந்திருக்கு. ஒன்னு வந்து ஃபால்ஸ்னு வந்திருக்கு, ரெண்டாவது வந்து ட்ரூன்னு வந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளோட டேட்டாவில் போயிட்டு எங்கெல்லாம் வந்து 5 விட அதிகமா இருக்குன்னு பார்த்திருக்கோம். நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோம், எனின்னு கொடுத்துருக்கோம். அதாவது ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நமக்கு அந்த கண்டிஷனை மேட்ச் பண்ணாலும் நமக்கு வந்து ட்ரூன்னு கொடுக்கணும். ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கங்க. ரோ வைஸ் ஆபரேஷன்றதால இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து நம்மளோட கண்டிஷனை மேட்ச் பண்ணிருக்கான்னு பாருங்க. இதுல எந்த எலமெண்ட்டுமே நம்ம கண்டிஷனை மேட்ச் பண்ணல, அதனால ஃபால்ஸ்னு வந்துருது. அதே போல செகண்ட் ரோ எடுத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த 6ன்றது வந்து நம்ம கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருது, அதனால ரெண்டாவது எனக்கு வந்துருது. இது வந்து ரோ வைஸ் ஆபரேஷன். இதே போல நம்ம என்ன பண்ணலாம்னா காலம் வைஸ் ஆபரேஷனும் பண்ணலாம். அதாவது எனி கண்டிஷனே கொடுத்துக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா காலம் வைஸ். ஸோ இப்போ காலம் வைஸ் ஆபரேஷனுக்கு என்ன பண்ணுவோம், இதே போலதான் என்பி டாட் எனி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்ம டேட்டா கொடுத்துட்டு இதுல வந்து கிரேட்டர் தென் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இல்லைன்னா லெஸ் தென் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம், இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ லெஸ் தென் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கமா கொடுங்க. இதுல ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 அவுட்புட் வந்திருக்கு, ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி. இதை பொறுத்த வரைக்கும் நீங்க காலம் வைஸ் பார்க்கணும். அப்போ காலம் வைஸ் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் காலம் வந்து 1 4 இருக்கு. இப்போ இதுல வந்து ஏதோ ஒரு டேட்டா வந்து எனக்கு 3 விட லெஸ்ஸா இருக்கு. அதாவது இந்த 1ங்கிறது வந்து 3 விட லெஸ்ஸா இருக்கு இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் காலம்காக எனக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. ரெண்டாவது காலம் பாத்தீங்கன்னா 2 5 வந்திருக்கு, இங்கேயும் ட்ரூ வந்திருக்கு. எதனாலனா 3 விட கம்மியா இருக்குது. அதுவே மூணாவது காலம் பாத்தீங்கன்னா 3 வந்து 3 விட லெஸ்னா இல்ல, 6 வந்து 3 விட லெஸ்னா இல்ல, அதனால எனக்கு ஃபால்ஸ் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க எனி ஆபரேஷன் இல்ல ஆல் ஆபரேஷன்லாம் வந்து நீங்க மல்டிபிள் டைமென்ஷனல் டேட்டா அப்ளை பண்றீங்கன்னா அந்த ஆக்சிஸ்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணி ரோ வைஸோ இல்ல காலம் வைஸோ கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ இதெல்லாம் தான் பேசிக்கா கண்டிஷனல் ஆபரேஷன் சொல்லுவாங்க. நமக்கு வந்து மெஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நல்லாவே ஒரு முறை வந்து பிராக்டிஸ் பண்ணி பாத்துருங்க.